பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. என்னடா திடீர்னு திருக்குறள் சொல்கிறாளேன்னு பார்க்காதீங்க. இந்த குறளுக்கு யார் பொருள் விளக்கம் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் காத்துட்ருக்கு. மறக்காமல் இதுக்கான பொருளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட இன்றைக்கி யாருக்கு பர்த்டே அண்ட் வெட்டிங் டேன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு விஷ் பண்ணிடலாம் கமெண்ட்ஸில். இன்றைக்கி லன்ச் என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாமா? புதினா முட்டை சோறு. இன்றைக்கி இது வந்து ஒரு யூடியூபர் பார்த்து தான் நான் பண்ணேன். ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை. இது கூட ஒரு காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி, எதுவுமே தேவையில்லை, லைட்டாக எண்ணெயில் போட்டு வறுத்ததுக்கு அப்புறமா முட்டை சேர்த்து நம்ம கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து பரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு புதினா முட்டை சோறு ரெடி ஆயிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் 65 தான் பண்ணியிருந்தேன். சைடிஷ் வேறு எதுவும் பண்ணலை. இது கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்திங்கன்னா தோசை அண்ட் இது கூட தக்காளி தொக்கு. இது காலையில் டிஃபன். மத்தியானத்துக்கு என் பையனுக்காக கொஞ்சமாக பூண்டு குழம்பும் அவனுக்கு ஒரு முட்டையும் வச்சு மதியமும் சமைச்சு அந்த முடிச்சாச்சு. இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு டிஃபன் அண்ட் லன்ச். உங்கள் வீட்டில் டிஃபன் அண்ட் லஞ்ச் என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.